Welcome to Jerry Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Tools and Properties Part 3. லாஸ்ட் கிளாஸ்ல பென்சில் டூலை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பென் டூல் பத்தி பார்க்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ P. பென் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பென்சில் டூலை பார்த்த மாதிரி நோட்ஸை வச்சு டிரா பண்ணுவோம். பென் டூலை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாட் வரும். இதுதான் நோடு. அகைன் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் நோடோட கனெக்ட் ஆகி ஒரு லைன் கிரியேட் ஆகும். எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் கனெக்ட் ஆகி லைன் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைன் வேணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கர்வ் பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி கர்வ் பண்ணலாம். பென் டூல்லையே கர்வ் லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா பென் டூலை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கர்வ் லைன் வரும். இது நீங்கள் ட்ரா பண்ணும்போதே எங்கெல்லாம் கர்வ் லைன் வேணுமோ அங்கெல்லாம் கர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நோட் கிட்ட போனேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வருதா, இது க்ளோஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே கிளிக் பண்ணோன்னா உங்கள் டிராயிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி க்ளோஸ் ஆனதான் உங்களுக்கு இதுக்குள்ளே கலர் வந்துட்டு ஃபில் பண்ண முடியும். கலரை ஃபில் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் கலர் மட்டும்தான் இருக்கும், ஃபில் கலர் இருக்காது. ஏன்னா பென்சில் டூலில் பென்னு, லைனு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, இந்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் மட்டும்தான் இருக்கும், ஃபில் ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா இந்த டூல்ஸை வச்சு நம்ம அவுட்லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஸ்டோக் அண்ட் ஸ்டோக் கலர் மட்டும்தான் இருக்கும். இங்கே நீங்கள் ஸ்டோக் கலர் வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரை ஃபில் பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் டூலை செலக்ட் பண்ணால் இந்த ஃபில் ஆப்ஷனில் இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிராயிங்குள்ளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஸோ இந்த நோட்ஸை வச்சு நீங்கள் உங்களோட டிராயிங்ஸை க்ரியேட் பண்ணலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ண வரும். நெக்ஸ்ட்டு பென் டூல்லையே இந்த ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பென் டூல், இப்போ நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆட் ஆங்கர் பாயிண்ட், இதோட ஷார்ட்கட் கீ ஈக்குவல் டு. இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட் க்ரியேட் ஆகும். இதுதான் ஆங்கர் பாயிண்ட் அண்ட் இதில் 2 ஹேண்டில் இருக்கும். இந்த ஆங்கர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கர்வை எடிட் பண்ணலாம். ஆங்கர் பாயிண்ட்டை இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாஃப் வந்துட்டு கர்வ் ஆகும். இந்த பக்கம் இருக்க ஆங்கரை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாஃப் லைன் கர்வ் பண்ணலாம். இதில் ஒரு சைடு மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் கர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் delete anchor point, ஷார்ட்கட் கீ மைனஸ். இந்த டூலை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆங்கர் பாயிண்ட் நோட்ஸ் இதெல்லாம் வந்து delete பண்ணிக்கலாம். எந்த நோட் வேணாமோ அது மேலே வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா delete ஆகிடும். லாஸ்ட் டூல் கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட், இதோட ஷார்ட்கட் கீ Shift+C. இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஆங்கர் பாயிண்ட்டை ஆங்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆங்கர் பாயிண்டில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆகிடும். அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து கார்னர் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரஷ் டூலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.